நடிகர் நாகேஷ் நமக்கெல்லாம் தெரியும், புகழ்பெற்ற நடிகர். அவர்கிட்ட ஒரு தடவை பேட்டி எடுக்கும் போது பேட்டியாளர் கேட்கிறாரு, சார் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயர் எல்லாம் மற்றவங்களுக்கு போகும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நடிகர் நாகேஷின் ஆழ்ந்த பதில் என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டும் போது ஒவ்வொரு நிலையிலும் பயன்படுற சவுக்கு மரத்தை வீடு கட்டி முடிச்ச உடனே அவுத்து ஒரு ஓரமா பின்புறத்துல போட்டுறோம். வீட்டு கிரக பிரவேசம் அன்னைக்கு எங்கோ வளர்ந்த வாழை மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்து கட்டி அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அனைத்தும் செஞ்சு 2-3 நாள் கழிச்சு அத ஆடு மாடு கிட்ட கடிபட்டோ இல்ல அத அந்த வீட்டுல இருக்கவங்களோ வெட்டி குப்பை தொட்டிக்கு போயிடும். ஆனா அடுத்த வீடு ஆரம்பிக்கும் போது, அடுத்த வீடு ஸ்டார்ட் பண்ணும் போது, அப்ப நம்ம திரும்பவும் தேடுறது சவுக்கு மரம் தானே தவிர்த்து வாழை மரம் இல்ல. நான் சவுக்கு மரம் வாழை மரம் இல்ல அப்படின்ற பதில சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஆழமான சிந்திக்க வேண்டிய பதில். தி கிரேட் நடிகர் நாகேஷ் நமக்கெல்லாம் தெரியும், புகழ்பெற்ற நடிகர். அவர்கிட்ட ஒரு தடவை பேட்டி எடுக்கும் போது பேட்டியாளர் கேட்கிறாரு, சார் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பெயர் எல்லாம் மற்றவங்களுக்கு போகும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நடிகர் நாகேஷின் ஆழ்ந்த பதில் என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டும் போது ஒவ்வொரு நிலையிலும் பயன்படுற சவுக்கு மரத்தை வீடு கட்டி முடிச்ச உடனே அவுத்து ஒரு ஓரமா பின்புறத்துல போட்டுறோம். வீட்டு கிரக பிரவேசம் அன்னைக்கு எங்கோ வளர்ந்த வாழை மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்து கட்டி அதுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அனைத்தும் செஞ்சு 2-3 நாள் கழிச்சு அத ஆடு மாடு கிட்ட கடிபட்டோ இல்ல அத அந்த வீட்டுல இருக்கவங்களோ வெட்டி குப்பை தொட்டிக்கு போயிடும். ஆனா அடுத்த வீடு ஆரம்பிக்கும் போது, அடுத்த வீடு ஸ்டார்ட் பண்ணும் போது, அப்ப நம்ம திரும்பவும் தேடுறது சவுக்கு மரம் தானே தவிர்த்து வாழை மரம் இல்ல. நான் சவுக்கு மரம் வாழை மரம் இல்ல அப்படின்ற பதில சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஆழமான சிந்திக்க வேண்டிய பதில். தி கிரேட்